அதனால இப்ப அதிமுக போய் சேர்ந்ததுல உங்களுக்கு எந்த வருத்தமும் கிடையாது. எங்களுக்கு வருத்தமே கிடையாது. இதுல நாங்க ஏன் வருத்தப்படணும்? இல்ல ஏன்னா ஏன் நான் கேட்டே இருக்கேன் அப்படின்னா, பிரசாந்த் கிஷோர் அவர்கள் ரீசென்ட்டா ஒரு இன்டர்வியூ குடுக்கும்போது, ஒரு வாக்கு சதவீதம் சொன்னாரு. 10லேருந்து 15 வரைக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாரு. தமிழ்நாட்ட பொறுத்தவரைக்கும் ஆட்சி அமைக்கணும் அப்படின்னா, ஒரு 30% தேவைப்படும். அப்படின்னும்போது, இப்ப அதிமுகவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 20% வாக்குகள் இருக்கு அப்படின்னா, 2ம் சேரும்போது விஜய்க்கு ஒரு பெரிய ஒரு கூட்டணி பலம் கிடைச்ச மாரி இருக்கும். நீங்க திமுக எதிர்கொள்றதுக்கு ஒரு பெரிய வலுவான அணியா வந்து மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ அத மீன் பண்ணி தான் வந்து அன்னைக்கு அவர் சொன்னாரா? இல்ல பிகே மிக தெளிவா சொல்லியிருக்கிறாரு. திமுக இப்ப இருக்க கூட்டணியில அப்படியே இருந்து அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி வச்சு தாவேகா தனித்து போட்டியிட்டால் தாவேகா வெல்வதற்கான வாய்ப்புகள் தான் அதிகம்னு ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு. நம்மளே அதை பத்தி பேசிருக்கோம். அந்த பேட்டி கொடுத்த உடனே சாத்தியமா நான் கேட்கிறேன். அது எப்படி சாத்தியமாகும் நான் கேட்கிறேன். கள நிலவரம் அப்படிதான் இருக்கு. கண்டிப்பா இந்த பாஜக அதிமுக கூட்டணியினால சிறுபான்மை மக்களும் பொதுவாகவே மக்களும் யாரெல்லாம் இந்த மதவாத அரசியலுக்கு எதிராக இருக்கக்கூடிய மக்கள் கண்டிப்பாக வாக்களிக்க மாட்டாங்க அந்த கூட்டணிக்கு. அந்த பாஜக கூட சேர்ந்த எந்த கட்சியும் உருப்பட்டதா சரித்திரமே கிடையாதுங்க. பாஜக கூட சேர்ந்த எந்த கட்சியும் தமிழ்நாட்டில் ஜெயிச்சதா சரித்திரமே கிடையாது, ஜெயிக்கவும் முடியாது.